ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லலிதா ஜுவல்லரி ஓனர் கிரண்குமார் சாரோட லைஃப் ஜேர்னியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது இவரை வந்து டிவி ஆட்ஸில் பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா லலிதா ஜுவல்லரி ஆட்ஸ் அப்படின்னாலே இவர் இல்லாமல் அந்த ஆட்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இவர் ஒரு தடவையாவது நம்ம எல்லாருமே டிவி ஆட்ஸில் பார்த்துருப்போம். இவர் ஒரு பெரிய ஹைஃபையான ஃபேமிலியிலிருந்து பிறந்து இப்போ இந்த அளவுக்கு ஆகலைங்க. அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்து பிறக்கிறாரு. பிறந்து இப்போது கரண்ட்டாக 50+ ஷோரூம்ஸ் அப்படிங்கிறது லலிதா ஜுவல்லரியில் வச்சிருக்காரு. ஸோ இவரோட லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் நெல்லூரில் வந்து பிறக்கிறாரு. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்து பிறக்கிறாரு. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இவர் வந்து படித்தார். அதுக்கப்புறமா அவரோட பள்ளி படிப்பை அவரை வந்து தொடரலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லூரில் வந்துட்டு கோல்டு மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அங்கே வந்து வேலைக்கு வந்து சேர்றாரு. சேர்ந்துட்டு அங்கெல்லாமே கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருனா அவங்க அம்மாவோட 48 கிராம்ஸ் பேங்கிள்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருனா உருக்கி அதை வந்து ஒரு 6 ஜிம்கீஸாக செஞ்சுக்கிறாரு. செஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து சேல் பண்ணுறதுக்காக சென்னையில் இருக்க டி நகருக்கு வராரு. டி நகருக்கு வந்துட்டு லலிதா ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு கடையில் தான் அதை வந்து விற்கிறாரு. நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி லலிதா ஜுவல்லரியோட ரியல் ஃபவுண்டர் அப்படிங்கிறது கிரண்குமார் சார் கிடையாதுங்க. அதோட ரியல் ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசுவாமி அப்படிங்கிறவர் தான். அவர் 1984 லலிதா ஜுவல்லரியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அங்கே வந்துட்டு அந்த ஜிமிக்கீஸ் எல்லாமே விற்றுட்டாரு. விற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரோட பிஸ்னஸ் வந்து என்னவா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா நெல்லூரில் ஜுவல்லரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு இங்கே இருக்க சென்னையில் இருக்க ஜுவல்லரி ஷாப்ஸில் எல்லாத்துக்குமே வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா 1999 February 24 அப்படிங்கிறத அவர் லைஃப்பில் நடந்த ட்விஸ்ட்னே வந்து சொல்லலாம். அந்த அன்னைக்கு எப்பவும் போல் லலிதா ஜுவல்லரி கடைக்குள்ளே வந்து போகிறாரு. அப்போதைக்கு அப்போ யார் வந்து ஓனராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கந்தசுவாமி இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்து நான் வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட வந்து சொன்னப்போ நானே வந்து லலிதா ஜுவல்லரியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து இவர் சொல்லிட்டாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் நைட்டே இவரோட பேருக்கு அந்த கடையே வந்து மாறிடுது. லலிதா ஜுவல்லரியோட ஓனராகவே இவர் வந்து மாறிடுறாரு. இதுக்கப்புறமா 2-3 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா இவர் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸ்க்குமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தார்ல, அங்கிருந்து நெல்லூர்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த நகை எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வந்து வித்துட்டு இருந்தாரு, வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே இவர் தான் வந்துட்டு ஓனர் ஆயிட்டார்ல, அப்போ அந்த ஜுவல்லரி ஷாப் வந்து ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவர் வந்து ஒரு காம்படிட்டராக மாறிட்டாரு. ஸோ அதனால் இவர்கிட்ட நம்ம இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு எடுத்துட்டாங்க. யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து நம்ம இந்த முடிவு எடுத்து ஒருவேளை தப்பாக போச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாமே நினச்சாரு. இருந்தாலுமே அவர் வந்துட்டு அவரோட தன்னம்பிக்கையை வந்து விடவே இல்லைங்க. தன்னம்பிக்கையை விடாமல் உழைப்பு அப்படிங்கிறத போட்டுக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து 3 வருஷமாக அந்த லலிதா ஜுவல்லரியிலிருந்து வந்த லாபத்தை சாப்பிட்றது கூட நான் வந்து எடுக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து ஒரு டெடிகேஷனோட அவரோட உழைப்பை வந்து போட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து 50+ ஷோரூம்ஸ் அப்படிங்கிறது லலிதா ஜுவல்லரியில் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. யாருக்கு வேணாலுமே அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பை வந்து மாற்றக்கூடிய நாள் வரலாம், வராமையும் இருக்கலாம். இருந்தாலுமே நம்ம பண்ணுற வேலையை வந்து நம்ம ஒரு டெடிகேஷனாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு நபராக நம்மனாலையும் மாற முடியுங்க. ஸோ தன்னம்பிக்கையோட நம்ம உழைப்பை வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்மளும் வெற்றியாளராக மாறலாம். ஸோ ப்ளீஸ் நோட் இட் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.